இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ராசியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ராசின்னா துலா ராசி. சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. துலாம் ராசி பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே நகைச்சுவையான ஆளுங்க. அவங்க வந்துட்டு எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. அவங்கனால அடுத்தவங்களை சிரிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி இலக்கண மனசு உடையவங்க. துலாம் ராசி அப்படின்னாவே அவங்க சுக்கிர பகவானுடையதுனால அவங்க அழகுனாவே அதிகப்படியான முகத்திலேயே அந்த சந்தோஷத்தை வச்சிருப்பாங்க. அவங்க நம்ம என்ன கஷ்டத்தோட அவங்க கிட்ட போனாலும் அவங்கள நம்மளை சிரிக்க வச்சு சந்தோஷமா நம்மளை பார்த்துக்கிறது இருப்பாங்க. சாப்பிட்றோமோ இல்லையோ, அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க நம்மளை சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குரு பகவான் பயிற்சியா இருக்கிறாரு. அதுல குரு பகவான் பயிற்சியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? வீடு கட்ட முடியுமா? தொழில் தொடங்கலாமா? மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்கள குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீருமா? கடன் தொந்தரவு தீருமா? இல்லறம் நல்லபடியா நடக்குமா? அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் இப்ப நாம பார்க்க போறோம். துலாம் ராசினாவே தராசு மாதிரி. எங்கேயாவது நீதி நேர்மைன்னு சொல்லி பேசி அடி வாங்கிட்டு பின்னாடி ஓடி திரும்பவும் எந்திரிச்சு நிப்பாங்க. அதான் அவங்களுடைய பிளஸ்ஸே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? ஏன்டா இப்படி பட்சத்திலே பஞ்சு பண்றீங்க? இன்று துலாம் ராசிக்கு குரு பகவானின் பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் வீடு துலாம் ராசி. இந்த வீட்டுக்கு அதிபதி பகவான் சுக்கிர பகவான். இவர் அசுரர்களுக்கெல்லாம் குருவாவார். சுக்கிரன் என்றால் அழகு என்று பொருள் கொள்ளும். சனி பகவானின் உச்ச வீடாகவும் சூரிய பகவானின் நீச வீடாகவும் உள்ளது இந்த வீடு. அப்புறம் துலா ராசிக்கு அடிக்கடி துரோகத்தை சந்திக்கும் ராசின்னு கூட சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா குரு 8ல மறைகிறாரு. 8ல மறைவதால உடனே தீய பலன்கள் ஏற்படுமான்னு கேட்காதீங்க. அப்படி இல்லை. அப்படின்னா குரு பகவான் 8ல மறைஞ்சா கடன், வம்பு, வழக்கு இதுல இருந்து நீங்குவீங்க. அதிகமாக யாருடனும் பேசாமல் காரியம் ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டிய நேரம் இது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எந்த விஷயத்தையும் தேவையில்லாம பேசி சிக்கிக்காதீங்க. அதிகமாக முருகப்பெருமானை வணங்குங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் முருகப்பெருமானை வணங்க சொல்றீங்களா? முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள். எப்பவுமே முருகப்பெருமான் அதிகமா வணங்கணும். நம்ம நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தைகளே பாத்தீங்கன்னா முருகா 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 அப்படிதான் சொல்லுவாங்க. முருகாங்கிற வார்த்தை நம்ம கூப்பிடுறதுனால நமக்கு அவ்வளவு நன்மை இருக்கு. சரி, ஓகே. இப்ப என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. உடனே நீங்க குரு பகவான் 8ஆம் வீட்டுல இருக்கிறாரு, ஐயோ பிரச்சனை, நீதான் பிரச்சனை குறையும். ஏன்னா அவர் 8ல மறையிறாரு. 8ல மறைஞ்சிச்சுனாவே உங்களுக்கு வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட போறீங்க. அதனால விடுபட போறீங்கிறது உண்மையாக இருந்தாலும் தன்னுடைய வாய்களை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா நீங்க அதிகப்படியா பேசி 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 பழைய பிரச்சனையை தோண்டி புதுசா கொண்டு வரக்கூடாது. அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. இதனால நீங்க செஞ்ச புண்ணியமா இருந்தாலும் சரி, உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும். பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கெல்லாம் அடிக்கடி சண்டை வந்தாலும் அது சுமூகமா தீர்ந்துரும். ஆனா எதையுமே நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த பிரச்சனையாவே யோசிக்காம அது சரியாயிருங்களோட மனப்பக்குவத்தை கொண்டு வந்துக்குங்க. எப்பவுமே நீதி நேர்மைன்னு சொல்லி போய் அதிகமா பேசி மாட்டிக்காதீங்க. துலாம் ராசிக்கு எப்பவுமே எந்த ஒரு சொன்னாலும் தாங்க மாட்டீங்க. இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுவீங்க. ஆனா இப்ப குரு பகவான் 8ல மறையறதுனால எதுவா இருந்தாலும் அமைதியா போறது இப்ப நம்மளோட ராசிக்கு நல்லது. இன்னொன்று என்னவாக இருந்தாலும் குரு பகவான் அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல எங்க இருக்கிறாருன்னு பாத்துக்குங்க. குரு பகவான் மேசத்திலேயோ இல்ல கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ அப்புறம் விருச்சகம்
இதுலலாம் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது. மீனம், தனுசு இதெல்லாம் அவரோட சொந்த வீடு. அந்த வீட்லலாம் இருந்தாருன்னா எப்படி இருந்தா நட்பலன்கள தான் அவர் குடுப்பாரு. அவர் துலாம் ராசிக்கு 8ல மறைஞ்சாலுமே நட்பலன்கள் தருவாரு. ஜனன ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அத பார்த்துக்கிட்டாலும் நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாகும். இதெல்லாம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லறம், தொழிலு, வீடு, மனை, தாயார், அப்புறம் வண்டி, வாகனம் என எல்லா சுகங்களும் கிடைக்கும். உங்களுக்கு சண்டை போட்டுட்டு போனவங்களும் கூட ரிட்டர்ன் வந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க. என் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அதிகமா வந்து நம்ம என்ன புண்ணியங்கள் செஞ்சிருக்கோமோ அத்தனை புண்ணியங்களோட நட்பலன்களையும் வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் வந்து துலாம் ராசியில உச்சம் வீடா இருக்கிறாங்க. அதனால அவர் முடிஞ்ச அளவுக்கு நட்பலன்களை கொடுப்பாரு. குரு பகவானும் 8ல இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. நட்பலன்களை கொடுக்க மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா நட்பலன் இதுவரைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. துலாம் ராசியில் பிறந்த எல்லோருமே கொஞ்ச காலமாவது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. இனி இனி வரும் காலங்கள்ல அப்படி இருக்காது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவானும் மறைவு ஸ்தானத்துல குரு பகவானும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க. மறைஞ்சு போறதுனால எந்த ஒரு கெடுதலும் இல்லை. நீங்க கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. இதுவரைக்கும் இருந்த கல்வி தடை, பணம் தட்டுப்பாடு, துரோகம், மனக்கவலை, எடுத்த காரியம் செய்ய முடியாம போறது, இந்த மாதிரி வாழ்க்கையில நினைச்ச மாதிரி வாழ முடியாம கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இனி வரும் காலங்கள் அப்படி இருக்காது. உங்க கவலை எல்லாமே நீங்கி வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. தொழில் தொடங்கி வருமானத்தை ஈட்டிக்கொள்ள இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். இருந்தாலும் உங்க ஜனன ஜாதகத்திலையும் குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தொழில் தொடங்குங்க. உங்களோட ராசிக்கும், உங்களோட லக்னத்துக்கும், உங்களோட நட்சத்திரத்துக்கும் எந்த தொழில் நல்லதாக இருக்கிறதோ, அத பார்த்து தொழில் தொடங்கி மென்மேலும் நல்லபடியா வளர்ந்து வர இந்த எல்லாம் வல்ல இறைவனான முருகப்பெருமானை வணங்கிக்கிறேன். நீதி, நேர்மைன்னு சொல்லி தராசு மாதிரி போய் எல்லா பக்கம் பேசி மாட்டிக்காதீங்க. பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையும் கைக்குள்ள கொண்டு வராம கொஞ்சம் தள்ளி வச்சிருந்து பார்த்துக்கொள்ள பழகிக்கோங்க. அதுதான் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிட்டாலும் நமக்கு நம்ம தான் கஷ்டப்படுவோம். நம்மளோட விஷயத்துல அடுத்தவங்களை தலையிட விட்டீங்களும் நம்ம தான் கஷ்டப்படுவோம். எதையுமே அதை வந்து பிரச்சனையா பார்க்காம இதுக்கும் ஒரு தீர்வு இருக்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் நல்லா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். நான் இன்னும் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. பொறுமைங்கிறது இப்ப உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா குரு பகவான் 8ல மறையறாரு இல்லையா? அதனால ரொம்ப பொறுமை. அவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்லோவா கொண்டு போவாரு. கொஞ்சம் பொறுமையா நிதானமா பார்த்து பத்திரமா மெதுவா இத்தனை வரைக்கும் ஒரே அர்த்தத்தை குறிச்சால் ஏன் இதை சொல்றேன்னா உங்களுக்கு அந்த பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட வராது. அதனால நான் ரொம்ப பொறுமைங்கிறத வந்து அழுத்தி சொல்றேன். பொறுமையா ஒரு விஷயத்த செயல்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். இனி வரும் காலங்கள்ல இது வரைக்கும் கஷ்டப்பட்டதவே நீங்க மறந்துடுவீங்க. அந்த மாதிரி இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். நல்லா முருகப்பெருமானை வணங்கிக்குங்க. பொறுமையா எந்த காரியத்தை செஞ்சாலும் பொறுமையா செயல்படுங்க. இனி வரும் காலங்கள் எல்லாம் நல்லதாவே நடக்கும் என சாமியை வேண்டிக்கலாம். துலாம் ராசியில இருக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா 10th எல்லாம் இனி வரும் காலங்களில் 10th படிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா படிப்பீங்க. ஆனா என்ன ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா அது ஒரு 2 டைம்ஸாவது படிங்க. ஏன்னா மறதிங்கிறது வந்து இப்ப ஏற்படும். அந்த மறதியை வந்து நம்ம ஜெயிக்க பழகிக்கணும். கொஞ்சம் கவனத்தோட படிங்க. நல்ல மார்க்கெல்லாம் நல்லாவே வாங்கல. ஏன்னா குரு பகவான் யாரையும் கெடுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு கொடுக்குற மனநிலைமையில தான் இருக்காரு. இருந்தாலும் மாணவர்கள் போய் வாரத்துக்கு ஒருக்கா வந்து குரு பகவானா வணங்கிட்டு வாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு கோவில் இருக்கா, குரு இருந்தாருன்னா போய் வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமை போய் குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. அப்புறம் புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமா வண்டி வாங்கலாம், தொழில் தொடங்கலாம், வீடு கட்டலாம், எல்லாமே பண்ணலாம். நானே கஷ்டத்துல இருக்கிறேன், என்னால வீடு கட்ட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கட்டுவீங்க. ஏன்னா
நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து வந்து உங்களுக்கு நட்பலனை தர ரெடியா இருக்குது. நீங்க நீங்க கட்டுவீங்க. கையில காசு இல்ல, என்ன பண்ண போறோம்னுலாம் தெரியாது. அந்த நேரம் வருது, நீங்க கட்டுவீங்க. உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்க செயல்படுத்த போறீங்க. தொழில் தொடங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இனி உங்களுக்கு ஜெயம்தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. நிதானம், பொறுமை, அமைதி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.